கைஸ் வெல்கம் பேக் டு யாஸ் கேமிங். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா ரோப்ளாக்ஸில் ஒரு புது ஸ்டீல கேம் தான் விளாட போகிறோம். இது நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண கேம் இல்லை கைஸ். ரோப்ளாக்ஸ் ஸ்டீல ஃபோன், ஓகேவா? ஃபோனு என்னென்ன ஃபோன் வருது பாருங்க. சாம்சங் கேலக்ஸி எல்லாம் வந்துகிட்ருக்கு. ஸ்டீல ஃபோன் அப்படின்னு ஒரு நோக்கியா பட்டன் ஃபோனு ஃப்ரீ. ரிங்டோன்லாம் போடுறீங்க. அடி சம கைஸ். ரோப்ளாக்ஸில் பெஸ்ட்டு ஸ்டீலிங் கேம் கொண்டு வந்துட்டானுங்க போல். ஸ்டீலில் ஃபோன் நல்லா இருக்குது, இது சூப்பராக இருக்குது. ஓகே, எல்லாம் 300 250 போட்டிருக்காங்க. நம்மக்கிட்ட 100 தான் இருக்குது. ஸோ அதே கொஞ்சம் வருத்தமான விஷயந்தான். ஓகே, பரவாயில்ல. இங்கே ஒரு வீடு தான் இருக்குது. என்னது உள்ள? ஓகே, என்ன செஞ்சல அப்படியே சில மாதிரி நின்றுருக்கேங்க. ஏதாவது ஒரு ஸ்டீலிங் பண்ணி காமிக்கணும் கைஸ். அதாவது உங்களுக்கு ஸ்டீலிங் பண்ணி காமிக்கணும், ஓகேவா? வந்ததுக்கு ஏதாவது ஒரு ஸ்டீலிங் பண்ணணும்ல. அதனால் இந்த வீட்டில் பண்ணலாம். 21 செகண்ட் தான். இதை திருடிட்டு ஓடுவோம். திருட முடியுமான்னு தெரில, ட்ரை பண்ணுவோம். இப்போதைக்கு வீட்டு ஓனர் நம்ம வீட்டு பக்கத்துலேயே சுற்றுறதுனால நம்ம அப்புறமா கொஞ்சம் நம்ம வீட்டில் செக்யூரிட்டி கேமரா இருக்குது. இங்கே பாருங்கள், இது நம்ம வீட்டு கேமரா. ஏதாவது தீவிரவாதிகள் நுழையிறாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் போல் அந்த கேமராவில். இது நல்லா இருக்குது. இது புதுசாக கொண்டு வந்துருக்காங்க. நானே தரேன் அந்த கேமராவில். ஓகே, 159. இப்போ வாங்கிடுறேன் இந்த ஃபோனை. என்னடா 400? இப்போ தாண்டா நல்ல ஒரு ஃபோன் வந்துச்சு. உருப்படியா 100 ரூபாய்க்கு வந்துச்சுலடா. அந்த ஃபோனை வர சொல்லுங்கடாடி. கஷ்டப்பட்டு எடுத்துட்டா 159. ப்ளீஸ், 100 ரூபா ஃபோன் வரமாட்டேங்குது. சரி, ஓகே, அவ்வளோ போ. வாங்கிட்டேண்ணா. டேய் இந்த ரிங்டோனை ஃபஸ்ட்டு மாற்றுங்கடா. நோக்கியா கோல்டா. நோக்கியா என்னடா இத்தனை நோக்கியா வருது? 100 ரூபாய்க்கு ஒரு ஃபோன் இருந்துச்சுல, அதை வர சொல்லுங்கடா. சாம்சங் கேலக்ஸி 250. இருங்க, ட்ரை பண்ணி பார்ப்போம் சாம்சங் கேலக்ஸி வாங்க முடியுதான்னு. ஓடு. சாம்சங் கேலக்ஸி கண்டிப்பாக நமக்கு தேவைப்படும். யார் இது? நம்ம பேசி தானவா இது? சாம்சங் வாங்க முடியும். எங்கே 250. இது இல்லை. எங்கே போச்சு இது? முன்னாடியே போயிருக்கும் போலையே. போயிடுச்சு. இன்னும் சாம்சங் கேலக்ஸி இதாங்க ஈஸ். 100 ரூபா சாம்சங் கேஸ். அந்த ரிங்டோன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது நல்ல கான்செப்ட் கேஸ். நல்ல ஒரு ரிங்டோன் வச்சு பண்ணியிருக்காங்க. நல்லா தான் இருக்குது, ஓகேவா? அப்படியே சொங்கி மாதிரி இல்லாமல் அளவுக்கு சூப்பரா. இது என்னது? சாம்சங் A3. A3 மாடல் கேஸ். இது A3. ஓகே, 143 ருபீஸ் தான் இருக்குது. ஓகே, ஷாப்பில் என்ன விற்கிறாங்கன்னு பார்த்துருவோம். என்னது? யூனிட் 1 ரீபர்த்தா? ரீபர்த்துக்கு என்ன தேவை? சாம்சங் A5 iPhone 10. இருங்க, சாம்சங் A5 iPhone 10 அது ரெண்டுத்தையும் பார்த்தா கண்டிப்பாக வாங்கிடணும் நம்ம. வேறு சாம்சங் A5 1 மில்லியன் வேணுமா கைஸ்? 1 மில்லியன் சேர்க்கறது கஷ்டம். சாம்சங் A3 இது வாங்கிடலாமா? வேணாம். சாம்சங் A5 S7. நிறைய ஃபோன்லாம் வருதுடா. அதெல்லாம் வாங்கணும் டாடி. வாங்குற காசு தான் இல்லை. இப்படி கம்மியாக காசு கொடுக்குற ஃபோனாக வச்சுட்டு இருந்தேன் நான் என்ன பண்ணுவேன்? இது நோக்கியா வேஸ்ட்டு. ஓகே, 500 ரூபா. இது 500 ரூபா தான். இரு 500 ரூபா பொறுக்குனா கிடைக்குமா? கிடச்சிருச்சு. ஓடு. நோ அது போயிடுச்சு. சரி, 400 ரூபாய் வாங்கிடு. அப்பா யாரா நீ? இதுடா, என் மேலே கை வச்சிட்டல. இரு. ஐயோம்மா, என்ன இந்த வீட்டில்? டேய் இந்த இதுலேயும் இருக்கு கைஸ். என்ன இது? திருடிட்டேன். நான் வெளியே போக முடியல. ஐயோ, அடிக்கிறான். எல்லாருமே திருடுறானுங்களா? இவன் வீட்டுக்குள்ளே 2 பேர் இருக்கோம். நான் ஒருத்தன், அவன் ஒருத்தன். திருட முடியல. எப்படி திருடுறது? இந்த நோக்கியாவை திருடு. திருடவே முடியலடா. அடிக்காதடா. திருட முடியலடா. கொஞ்சம் திருடி பார்க்குறேன். டேய், இத்தனை அடி அடித்தா என்னடா பண்ணுவேன் நான்? 15 டே அடிக்காதடா. திருட முடியலடா. வலிக்குது. போட்டு பழகிறாங்க ஈஸ். வச்சு அடித்து முடிக்கிறானுங்க. டே, கொஞ்சம் வெளியே வச்சு விட்றான் என்ன? நான் வெளியே போய் நான் என் வீட்டில் என்ன வச்சு பண்ணுறேன்டா. வீட்டுக்கு தூக்கிட்டேன். 8 7 6 5 4 3 2 1 ஓப்பன் ஆயிடுச்சு. ஓடு. காய்ஸ், ஒரு ஸ்டீலிங் பண்ணி காமிச்சிட்டேன் உங்களுக்கு, ஓகேவா? ஒரு ஸ்டீலு
ஓகே, இந்த ஒரு ஸ்டீல் பண்ணுறக்கே நான் ஈஸியாக தான் இருக்குது ஸ்டீலிங் இதில் அப்படின்னு மட்டும் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா எல்லா கேம்லேயும் ஸ்டார்டிங்கில் ஈஸியாக தான் இருந்துச்சு, அதுக்கப்புறம் தான் வச்சு புழிஞ்சானுங்க. அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது 5.5K வாங்க முடியாது, நிறுத்து. 5.5Kக்கெலாம் ஆசைப்படக்கூடாதுப்பா தம்பி. 1K அந்த மாதிரி ரேஞ்சு தான் இருக்குது நம்ம கையில் காசு. 1Kக்கு பார்த்து எதாவது நல்லதாக வாங்கிட்டு போகிற வழியே போகிற 500 டே வாங்குடா, ஒரு ஃபோன் வாங்கிட்டேங்க. 500 வாங்கியிருக்கேன். 500 1 தரம், 500 2 தரம், 500 3 தரம். ஓகே, என்னடா இந்த நோக்கியாவே வந்துட்டுருக்கு ஃப்ரீன்னு. இது வாங்கி யூஸே இல்லை. ஓகே, 300 ஒரு ஃபோனு, அதை வாங்கி. ஐயோ அது 2K தான். நேரம் எடுத்துகிட்டு வரேன். 2K இருக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம வீட்டை கிராஸ் பண்ணுறக்குள்ளே நம்ம அந்த 2Kவை தூக்கிடலாம். 2Kவை தூக்குறோம், வாங்குகிறோம். ஓகேவா, ஒரு ஸ்டீல் பண்ணுறக்கே எவ்வளோ கஷ்டமாக இருக்குது இந்த கேமில். அதான் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. என்னடா 2K வராதோ? வந்துருச்சு. ஏது அந்த 2K ஃபோனு? 1K போயிடுச்சு அது முன்னாடி. ஓகே, அப்போ 1K அந்த 2 1K வாங்கிடலாம். இரு 1K வெயிட் பண்ணு. டே வாங்குடா தம்பி, வாங்குப்பா. 1K இருக்கே. ஸ்லாட்டு ஃபுல்லா? ஓகே, ஒரு 500 ரூபா ஸ்பீட் பூஸ்ட். நமக்கு ஒரு ஸ்பீட் பூஸ்ட் கொடுத்துருக்காங்க. லாக் பண்ண நம்ம பேஸு. அடே ஏன்டா உள்ளே வந்த? போ, செத்து போ. என்னை பார்த்து யாருன்னு நினச்சி செத்துட்டாங்க ஈசாம. என்னை யாருன்னு நினச்சேன்? அசாதாரண புலி அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் உள்ளே நான் ஒரு எலி தான். ஓகே, 4K இருக்குது. 4K சேர்த்துடுவாங்க. பெரிய ஆள் தான். ஃபோன் விற்று 4K சேர்த்த ஒரே ஆள் நம்ம தான். சரி, ஃபோன் வாங்கி இது விற்கிறது கிடையாது, வாங்கிறது. பரவாயில்ல, ரோப்ளாக்ஸில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேம் இது. ஓகே, வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காம ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி விட்டு பாருங்க. ஓகேவா, ஏன்னா இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ போட அப்போ தான் நமக்கு நல்ல ஒரு என்னடாது எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அதான் சொன்ன வந்தேன், ஆனால் ஏதோ வளர்றேன். சரி விடுங்க. ஓகே, நம்ம வீட்டுக்குள்ளே போய் கொஞ்சம் காசு எடுப்போம். 5Kக்கு ஒரு ஃபோன் வர மாதிரி தெரியுது, அதை வாங்க ட்ரை பண்ணுவோம். வாங்கிட்டேன். சரி, காசு வந்துடுச்சு. இங்கே இதுவா? இது 5.5K இதான். என்ன அமுத்திட்டேன். யார் பேசஸ் ஃபுல் ஃபுல்லா? இது என்னது? ஒரு ஸ்லாட் இருக்கே. ஒரு நிமிஷம் இருங்க, இதை வாங்கு. யுவர் பேசஸ் ஃபுல். ஒரு ஸ்லாட்டு கணக்கில் போல். சரி, இந்த 2 நோக்கியா ஊற்றுற வேண்டியதான். நோக்கியா, ஐயம் சாரி, நோக்கியா சாங்கா? ஓ, நோக்கியா விற்றா 0 rupees தாங்க. ஸோ சார், நோக்கியாவோட ஒர்த்தையவே குறைக்கிறானுங்க. நோக்கியா விற்றாலாம் என்னது பிளாக் மார்க்கெட்டு ரீஸ்டோர்டா, ரீஸ்டாக்குடா. எதுடா பிளாக் மார்க்கெட்டு? எவனா தம்பி நீயா பிளாக் மார்க்கெட்டு? ஓகே, ரீபர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா iPhone 10 வேணும். அதை பார்த்து வாங்கணும் கைஸ். iPhone இது இல்லை. iPhone 10 வந்தால் டக்குன்னு சொல்லுங்கள், டப்புக்குன்னு வாங்குவோம். ஏன்னா iPhone 10 தேவைப்படுது ரீபர்த்துக்கு. iPhone 8 வருது, ஆனால் 10 வர மாட்டேங்குது. கரெக்டாக 8 தான் வரும். நம்ம எப்போ 10 தேவைன்றோமோ அப்போ 10 வராது. நீங்கள் வேணால் பாருங்களேன், வராது. ஓகே, iPhone சாம்சங் கேலக்ஸி அது S7. இதுவும் S7. iPhone சில்வர் பாருங்க கைஸ், 1 லட்சம். iPhone பிரான்ச் வாங்கிடலாம். 5,000 ரூபா கொடுத்து ஒரு ஃபோனை வாங்கியிருக்கேன். இதுதான் என்னோடய ஹையஸ்ட்டு காசு கொடுத்து வாங்கின ஃபோனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ காசு கொடுத்து நான் எந்த ஃபோனுமே வாங்கினதில்லை, அதனால தான். ஓகே, வீட்டுக்குள்ளே போனால் நல்லாயிருக்கும். பட் அந்த வீட்டுக்குள்ளே அவன் வெயிட்டிங்லே உன்னை பொழந்து கட்ட வெயிட்டிங்லே இருக்கேன் அப்படின்றான். ஓகே, கேமராவில் பார்த்தாச்சு, ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஏன்னா நம்ம வீடு ஓப்பனில் இருக்க மாதிரி காட்டுது கேமராவில். அச்சோ, எங்கடா இருக்கேன் வீடு? எதுடா என் பேஸு? தம்பி என் பேஸ் எது? ஆஹா, இங்கே இருக்குது கைஸ். இல்லை வேலை பார்த்தேன், பேஸ் எதுனே தெரியலை எனக்கு. கொஞ்சம் விட்டுருந்தோன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். மொத்தத்தையும் சூறையாடிட்டு நமக்கு விபூதி அடிச்சுட்டு போயிருப்பானுங்க. ஓகே, 1K வந்துடுச்சு கைஸ். ஸோ அடுத்து ஃப்ரீ கிஃப்ட்டு நமக்கு கிடைக்க போகுது. ஒரு 5,000 ரூபா. 5,000 ரூபாடா, நல்ல காசுடாடி. ஃப்ரீ ஃபோனா? கெட்ட ஃப்ரீ ஃபோன் கிளைம். யூ மஸ்ட் லைக் ஃபேவரட் அண்ட் ஜாயினா? ஓ, இல்லை ஜாயின் பண்ணுமா? ஓகே, ஜாயின் பண்ணுற அளவுக்குலாம் டைம் இல்லை. நம்ம வேணா அப்புறமா ஜாயின் பண்ணுவோம், இப்போ வேணாம் கைஸ். ஓகே, கோல்டு நோக்கியா தான் கைஸ். நோக்கியாவை அடிச்சுக்க எதாலையும் முடியாது. இது 25K நம்மகிட்ட
8K. ஓகே, 8Kக்கு நான் ஒரு ஃபோன் வாங்கிட்டேன். ஐஃபோன் 9 வாங்கணும் இப்போ நம்ம. ஓகே, இன்னொரு 5000 கிடச்சிருச்சு நமக்கு. 7000 மறுபடியும் 10,000 எடுத்துடலாமா? வந்துருச்சுடா 10,000. இந்த தடவை 10,000 மேலே வந்துருச்சுடாடி. டே போஸ்ட் பண்ணுற பேஸ். நமக்கு இதுக்கு என்ன தேவை? குவெஸ்ட்டுக்கு குவெஸ்ட் இல்லை, குவெஸ்ட் என்னது? பை 3 ரேர் ஃபோன். ஓகே, ஐஃபோன் 10 வேணும். இதில் இருக்கிறதுலே கம்மியாக கொடுக்குறத வித்தரலாம். என்னது? ஐஃபோன் 13 இருக்குது நம்மக்கிட்ட. ஐஃபோன் 10 மட்டும் வேணும். இதில் இருக்கிறதுலே கம்மி எது கொடுக்குதுன்னா சாம்சங் A3 3 ரூபா தான் தருது. அப்போ இதை வித்தரலாமா? ஓகே, இங்கே இருக்குது, பக்காவாக தான் இருக்குது. ரீபர்த்து சாம்சங் A5 தானே, பார்த்துட்டு விற்றுக்கோடா. வேறு பார்க்காம விற்றுட்டு மொத்தமாக போய் இருப்போது. இது அடுத்ததுக்கு என்ன தேவை? ஐஃபோன் 10 வரணும். ஐஃபோன் 10 வா. 10 வந்தால் ஒரு ரீபர்த்து பண்ணி காமிக்கலான்னு பார்த்தா ஐஃபோன் 10 வரமாட்டேங்குதுடா. நோக்கியாவா வருது. இந்த நோக்கியாவை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு தெரியல. சரி வாங்கு. ஓகே, வாங்கிட்டேன். அது ஐஃபோன் 10 6 தான் அதிகமாக வருது. 6 தான் வந்து ஃபேமஸா? இல்லையே, 10 தான் ஃபேமஸ்ன்னு நான். ஐஃபோன் 8 வந்துருச்சு. அடுத்து 10 தான் வரப்போகுதுன்னு பாருங்களேன். ஐஃபோன் SEயா? இரு பேஸு இடம் இருக்கான்னு பார்த்துக்கணும் கைஸ். ஏன்னா 10 கரெக்டாக வருமாம்மா. நம்ம வந்து 10 வாங்குவோமாம்மா. கடைசியில் பேஸில் இடம் இல்லை, கிளம்புப்பா அப்படின்றவானுங்க. இருக்குது ஐஃபோன் 10க்குன்னு ஒரு இடம் இருக்குது. தனிப்பட்ட ஒரு இடம் ஐஃபோன் 10க்குன்னே இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம். ரீபர்த்துக்கு காசு தான் இல்லை, 1 மில்லியன் வேணுமாம்மா. சரி, 1 மில்லியனா? அப்போ இப்போதைக்கு நம்ம காசு தான் கான்சன்ட்ரேட் பண்ணோம். ஓகே, 25,000 இருக்குடா. எதாவது கொடுங்கடா, வாங்கிக்கலாம். 25,000 ரூபாய்க்கு ஒரு நல்ல ஃபோனு. 12,000 தான் வேணாம். 25,000, ஒரு 20,000 ரூபாய்க்கு மேலே இருந்தாலே போதும். நான் அப்படியே துப்புக்குன்னு வாங்கிட்டு புக்குன்னு போட்டுக்கலான்றீங்க. 75,000மா? என்னடா கொஞ்சம் அதிகமாக கொடுங்கண்ணா, ரொம்ப அதிகமாக கொடுக்குறானுங்க. கொஞ்சம் கம்மியாக கொடுங்கண்ணா, ரொம்ப கம்மியாக கொடுக்குறானுங்க. என்ன பண்ணுறது? சரி, கொஞ்சம் காசேச்சு கொடு, எதாவது வாங்கி வைப்போம். ஓகே, 40 10 ரூபா தான் தெரியுது. இது வித்துரு. சரி, ஓகே, 33,000 இருக்குது கைஸ் நம்மக்கிட்ட. இவ்வளோ காசு இருக்குன்னு எனக்கே தெரியாது. 2,50,000 அந்த லெஜெண்டரி ஃபோன்லாம் எப்படா வாங்குறது? மனசாட்சியோட சொல்லுங்கடா. 2 லட்சம் ரூபாய்க்கு பிளாக் மார்க்கெட். எங்கே இருக்குது பிளாக் மார்க்கெட்டு? இதானவா தம்பி? காட்டு. டேய், இப்போ வச்சுருக்காங்க சாம்சங் கேலக்ஸி S6 ஐஃபோன் 7 சாம்சங் A5 வாங்கிட்டேன். டேய், பிளாக் மார்க்கெட்டு. இருங்க. இப்போ நான் சாம்சங் A5 வாங்கினேன். எங்கே இருக்குது? இங்கே இருக்குது பாருங்க, 25 ரூபா per செகண்டு. சாம்சங்கு ஓகே தான். சாம்சங் நீங்கள் இந்த பிளாக் மார்க்கெட்டு நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு கைஸ். இது வேறு எதாவது இருக்கா? 4,000 ரூபா 6,000 ரூபா. ஐஃபோன் 10 10,000 ரூபாயாம்மா கைஸ். 25,000 ரூபாய்க்கு ஒன்று இருக்குது. ஹாயு மேட் வாங்கிட்டேன். 25,000 ரூபாய்க்கு கொடுத்து ஒன்று வாங்கிட்டேன் பிளாக் மார்க்கெட்டில். இப்படி வெளியே வாங்க முடியாதவங்க வந்து இங்கே வாங்கிக்கலாம் போல். அதாவது இப்படி வெளியே வருதில்ல பார்த்தீங்களா, அங்கெல்லாம் வாங்க முடியாதவங்க இதில் வாங்கிக்கலாம் போல். எங்கே ஹாயு மார்க்கெட்டு? இதை வாங்கினதுடா. இங்கே இருக்க பாருங்க, 100 ருபீஸ் per செகண்ட். அது கைஸ் அதிகமாக கொடுக்குறது இதாங்க கைஸ். 100 கைஸ். அது வேறு ஏதாவது இருக்குது 100க்கு மேலே? இல்லை, பட்டா பாவி பிளாக் மார்க்கெட்டு. ஓகே, இப்போ நம்ம எதாவது விற்று வச்சிடலாம். இருங்க, நம்ம வீட்டு இடம் இல்லை. 4 ரூபா தான் தருது சாம்சங் A3. அதை வச்சிடலான்றீங்க. செல். ஓகே, சாம்சங் A5 தானே வேணும். அடுத்து ஐஃபோன் 10 இருக்கான்னு பாரு அவங்ககிட்ட. தம்பி கொஞ்சம் நவுறு. அவங்ககிட்ட ஐஃபோன் 10 இருக்கா? ஐஃபோன் 10 வச்சுருக்கான். வாங்கிட்டேன். ரீபர்த் பண்ண போகிறேன் கைஸ். ஃபஸ்ட்டு ரீபர்த்து. ஐயோ, 1 மில்லியன் வேணுமாம்மா காசு. இதுக்குதான் பில்டப் போடக்கூடாதுங்கிறது. 1 மில்லியனுக்கு நான் எங்கடா போவேன்? இது எவ்வளோ? 50,000மா? 50,000
இப்படி 50,000 இருக்காதுடா. ஐயோ கனடா பொறுக்குன்னு எப்படி 50,000 வரும்? சரி விடுங்க, 38,000 இருக்குது. அந்த பிளாக் மார்க்கெட்டில் போய் எதாவது வாங்கிட்டு வருவோம். எங்கடா இருக்குது பிளாக் மார்க்கெட்டு? நோக்கியா வாங்கி சாவடிக்கிறானுங்க எல்லாம் ஒன்றும். இது 1,00,000 வாங்க முடியாது. 38,000 ஏதாவது இருக்கா? 38,000 இங்கே 6,000 ஒன்று இருக்குது கைஸ். 6,500 அதை வாங்கிட்டேன் கைஸ். என்னது? எதுக்குடா திருடுற? உழைச்சி சம்பாடுறா. உழைச்சி சம்பாதிக்க சொன்னால் திருடிட்டு போகிறாங்க கைஸ். இது என் பேஸ்குள்ளேயே வந்து அவ்வளோ திமிரு அவனுக்கு. பரவாயில்ல கைஸ், 45,000 வந்துருச்சு முன்னாடி என்கிட்ட. இப்படிதான் மொக்கையாக இருக்கிறது தூட்டுறலாம். 25 ரூபா தான் தருது. அது அதான் இருக்கலையே கம்மியாக 13 ரூபா தருது. இது வேணாம் போ வித்துடுறா. ஓ செல் கீழே இருக்கா? ஓகே வித்தாச்சு. இது 12 ரூபா தான் தருது. அப்போ இதுவும் தேவையில்லை. போயிடு காணாமல் போயிரு ரெண்டும். ஓகே கைஸ், நம்ம 2 உதவாக்கிற ஃபோன்களை விற்றாச்சு. இப்போ நம்மக்கிட்ட 50,000 சேர்த்தாச்சு. 50,000 வச்சு எதாவது வாங்க முடியுதுன்னு பார்ப்போம். 50,000 இந்த ஃபோன் எதாவது வருதா? 50,000 இருக்குடா. 85,000 டே இதெல்லாம் வாங்கணுன்னு ஆசையாக இருக்குடா. 85,000 கொடுங்கடா. இல்லையே 85,000 இருந்தால் பச்சைக்கு நான் வாங்கிடுவேனே. எவ்வளோ இது? இதெல்லாம் வேணாண்டா, வேஸ்ட் ஃபோனு வருது. என்ன ரேர் டிக்கெட்டா? எதுக்கு இந்த டிக்கெட்டு? சார் டிக்கெட் எங்கே கொடுக்கணும்? கேலக்ஸி அப்டேட் ஸ்பின்னா? ஓகே, அதுக்கு ஸ்பின்னுக்கும் டைம் எடுக்கும் போல். என்னது கிளைம்டா? யூ ஜஸ்ட் கிளைம்டு சாம்சங். என்னடா சொல்கிறீங்க? எனக்கே நான் இப்போ கிளைம் பண்ணியிருக்கேன். எதில் காசு இருக்குல்லையே கம்மியாக இருக்கோ அதை இப்போ கிளைம் பண்ணியிருக்கேன். எதை கிளைம் பண்ணேன் தெரியல. யாரோ என் வீட்டுக்கு வந்து நிற்கிறான். யார் இது? என்ன இன்னும் காணாம போயிட்டான்? என்னப்பா பயந்துட்டியா என்ன பாச்சு? கெத்த வச்சிருக்கான். இங்கேருந்து திருடு. ஸ்டீல் பண்ணிட்டேன். ஓடிடுற. அப்படியே பேஸ்குள்ளே ஓடுறான். ஒரு ஸ்டீரிங் கைஸ், சூப்பர். ஒரு ஸ்டீரிங் உங்களுக்கு பண்ணி காமிச்சாச்சு. அது வரைக்கும் ஹாப்பி. ஐம் வெரி ஹாப்பி. என்னடா இதுக்கு இங்கே நிற்கிறான் அவன்? சரியில்லையா தம்பி? கிளம்பு போ. அப்படி போ, செத்துப்போ. லாக் பண்ணுங்க கேஸ். நம்ம பேச லாக் பண்ணிட்டு அப்புறம் போவோம். ஏன்னா இங்கே ஒரே ரோமிங் லாக் தருகிறாங்க எல்லாரும். நம்மளை கேலி பண்ணுறீங்கன்னு இருக்காங்க. ஃபஸ்ட்டு இது லாக் பண்ணிட்டு மொக்கையாக இருக்க ஒரு ஃபோனை விற்றுட்டு அப்படியே நம்ம கிளம்பி வெளியே போய் இதை ஓபி வாங்குவோம். லாக் பண்ணிட்டேன். 65, 35, 25 கம்மியாக ஏதாவது இருக்கா? இல்லை. அப்போ 25 இருக்க 2 ஃபோனையும் விற்ற வேண்டியது. ஓ நீ ஒன்று 2 காணாமல் போயிருங்கப்பா. ஏன்னா நம்ம மார்க்கெட்டில் வந்து எப்பவுமே சீப்பான ப்ராடக்ட்ஸ் விற்கக்கூடாது. அப்படியே வெல்த்தியான ப்ராடக்ட்ஸ் தான் விற்கணும். அது ஒரு மார்க்கெட் மேனாக தெரியும் எனக்கு. நான் மார்க்கெட் மேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எனக்கு தெரியல. ஓகே பார்த்துக்கலாம். ஓகே போ வேறு ஏதோ உருப்படியாக வந்தால் வாங்கலாம். 2.5 4K வேணாம். 138K இருக்குடா. இப்போ வர சொல்லுங்கடா. அது ஓபியா வந்துருச்சுடா. 75,000 ஒன்று வந்துருச்சு. அதை வாங்கிட்டேன். ஓகே 75,000 ஒன்று வந்துச்சு, வாங்கியாச்சு. வேறு 50,000 இதையும் வாங்கிடு. வாங்கடா. ஓகே கைஸ், 75,000 ஒன்று, 50,000 ஒன்று வாங்கலான்னு பார்த்தா ஒரு பேசிஸ் ஃபுல்லுன்னு வருது. ஸோ சீக்கிரம் அதை விற்றுட்டு வந்து எதாவது விற்றுட்டு வந்து வாங்கிடலாம். கவலைப்படாதீங்க. டக்கு 40 ஃபுல்லுன்றான். ஒரு இது ஆட்டா அப்படியே இருக்குது. கண்ணு தெரியாதான்னு தெரில அவனுக்கு. இதை விற்கவும் முடியாது. இப்போது விற்று தோடா விளக்கு. என்ன இதுக்கடா என் பேஸுக்கு முன்னாடி வந்து இது பண்ணுறீங்க? போங்கடா. போச்சா? விற்கிறக்குள்ளே அது போயிருக்குங்க. ஈஸி நேரத்துக்கு இந்த ஃபோனு போயிடுச்சு. போங்க. எல்லாம் நம்ம டைமிங். நான் எப்போ என்னத்தை நினைக்கும் சொல்லி வாங்க முடியல. அதே 50,000 ஒரு ஃபோன் வந்துச்சு, வாங்கிட்டேன். எப்படி வாங்கணுன்னு தெரில. வந்துச்சு. ஃபஸ்ட்டு இப்போயே ஒரு ஃபோனை விற்றுறணும். எப்படி இப்போயே விற்றுறணும். ஏன் நம்மளால் ஒரு ஃபோன் வாங்க முடியலன்னு தெரில. இங்கே ஒரு ஸ்லாட்டு ஃப்ரீயாக தான் இருக்குது. ஏன் வாங்கவே முடியாமல் பண்ணியிருக்கானுங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு வேளை அதுக்கு எதாவது ரீசன்ஸ் இருக்கும். சரி பார்த்துக்கலாம். ஓகே 45 35 ருபீஸ் இது தருது. 35 கம்மி எல்லாம் தருதாப்பா? இல்லை சாரி 15 ஒன்று தான் விற்கணும். போயிரு. செல்
ஏய் இந்த மியூசிக் வேறு போடுற ஆப்ஷன் வச்சுருக்காங்க கைஸ். கடுப்பு பண்ணுது மியூசிக். 2 லட்சம் அது இருந்திருந்தால் காசு இருந்திருந்தால் வாங்கியிருப்பேன்டா. காசு இல்லையே. இப்போ தான் நான் 1 லட்சம் சேர்க்குறேன். 1,12,000. 1 லட்சத்துக்கு ஒரு ஃபோன் வந்தால் நினச்சிக்கோங்க. இப்போ அப்படியே வாங்கி உள்ள தூக்கி போட்டுருவேன். 1 லட்சத்துக்கு வா 1.75 மில்லியனா மித்திக்கா. 1 லட்சத்துக்கு வர சொன்னால் 2 லட்சத்துக்குலாம் வருது. சரி 50,000 கைஸ். 50,000த்துக்கு நான் ஒரு ஃபோன் வாங்கிட்டேன். எப்போ என்ன இது வேஸ்ட்டு. ஓகே 50,000 ரூபாய்க்கு ஒரு ஃபோன் வந்துடுச்சு. ஸோ ஒரு ஃபோனை நம்ம வந்து விற்றுடலாம். ஓகேவா, ஒரு மொக்க ஃபோனை விற்றுடலாம். அந்த 50,000 ரூபாய்க்கு இருக்க ஃபோனை வச்சுக்கலாம். லாக் எதை விற்கலாம் ஏதோ ஒன்று விற்று ஆகணுமே. எதை விற்கிறது ஐடியா வர மாட்டேங்குது. 125 தான் தருது. 50 நம்மகிட்ட இருக்கலே கம்மியாக தரது வைக்கலாம் கைஸ். இது 45 தான். கிளம்பு வீட்டை விட்டு கிளம்பு. ஐயோ அதில் மியூசிக் போட்டிருக்கேன் நான். கிளம்பு. எதுக்கு ஒரு ஸ்லாட்டில் வைக்க முடியலன்னு தெரில. அது வேறு ஒரு பக்கு. இந்த கிரியேட்டரை பார்த்தா வரவன் பேசணும். ஏன்டா பக்கு பிடிச்சி கேமில் உருவாக்குற, வேலைக்கு ஆக மாட்டேங்குன்னு சொல்லணும் கைஸ். இங்கே ஒரு வீடு திறந்துச்சுன்னு சொல்ல வந்தேன். ஆனால் அதுக்குள்ளே மூடிட்டான். பிரச்சனை இல்லை. வேறு ஏதாவது வருதாடா மித்திக்கு? லெஜெண்ட்ரி 3 நிமிஷத்தில் வருது கைஸ். லெஜெண்ட்ரி வாங்க முடியுமான்னு தெரில. என்கிட்ட 1 லட்சம் தான் இருக்குது. என்ன காசு சேர்ப்போமா? லெஜெண்ட்ரியை வாங்குவோமா? சரி வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். லெஜெண்ட்ரியை வாங்க ட்ரை பண்ணுறதுல தப்பு இல்லை. அடே திருடலான்னு பார்த்தா மூக்கு மேலேயே லேசர் போட்டு இது அசிங்கமிட்டு. சரி லெஜெண்ட்ரி வாங்க. காசு சேர்த்துட்டு ஒரு இடத்த ஃப்ரீ பண்ணுவோம். இடம் ஃப்ரீயாக இருக்குது, வாங்கிடலாம். முடியும்னு தோணுது. எனக்கு என்னமோ தோணுது லைட்டாக. ஏன்னா 1,53,000 இருக்குது. பாப்பா அந்த லெஜெண்ட்ரியை வாங்க முடியுதா அப்படின்னு. ஐஃபோனு கோல்டு 6 இன்னும் 3 நிமிஷம் இருக்கா? லெஜெண்ட்ரிக்கு ஆனால் 3 நிமிஷம் இருக்குது ஈஸ். அப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணணும் லைட்டாக. இது ரோபக் ஷாப்பு. இந்த ஷாப்புக்கு போக ஏதாவது ஓகே இருக்கா? எல்லாத்துக்குமே யூனிட் 2 ரீபர்த்துன்னு போட்டுச்சிருந்தா என்னடா பண்ணுவாங்க? சரி பிளாக் மார்க்கெட்டுக்காச்சும் போ. ஏதாவது ஓபியாக வைப்பாங்க. வேணாச்சு அவங்ககிட்டாச்சும் எதாவது வாங்கலாம். கைஸ் இவனே நிறைய வச்சுருக்காங்க கைஸ். இன்ஸ்டாக்கான் எல்லாம் வித்திக்கெல்லாம் வச்சுருக்கான். சரி ஃபஸ்ட்டு அதை வரட்டும். நம்ம அதை வாங்கி இது பண்ணிட்டு அப்புறம் பிளாக் மார்க்கெட்டில் வந்து நம்ம வந்து காசை போடுவோம். ஏன்னா அதில் வாங்குறத விட்டுட்டு பிளாக் மார்க்கெட்லேயே வாங்கிடலாம். பட் சரி வாங்க பிளாக் மார்க்கெட்டில் வாங்கிடுவோம். பிளாக் மார்க்கெட்டை அதில் வாங்கலாமா? ஐயோ என்னடா பண்ணுறது இப்போது? அதுக்கு 2 நிமிஷம் இருக்குது. ஓகே பிளாக் மார்க்கெட் தான் கைஸ். முடிவு பண்ணிட்டேன். 1,96,000 இருக்குது. 1,75,000 ஒன்று இருக்குது. அதை வாங்கிட்டேன். 1,75,000 கொடுத்து ஒரு ஃபோனை வாங்கிட்டேன் நான் பிளாக் மார்க்கெட்டில். எந்த ஃபோன் இது? இது இங்கே இருக்க பாருங்க. இதான் 275 ரூபா per செகண்ட்ரா. பரவாயில்லையே, ஓபியாக தான் இருக்குது. கொஞ்சம் காசு கொடுத்தா சரி. ஓகே ஒன்று நம்மளால் லெஜெண்ட்ரி வாங்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மக்கிட்ட 63,000 தான் இருக்குது. ஸோ சேட் கைஸ். ஆனால் 2 நிமிஷம் இருக்குது. ஒரு வேளை 2 நிமிஷத்தில் காசு சேர்ந்துருவோம். நம்மக்கிட்ட வாங்கிடலாமா? லைட்டாக வாங்க முடியுங்கிற மாதிரி லைட்டாக தோணுது. பட்டு கன்ஃபார்மாக தெரில. எனக்கு கன்ஃபார்மாக தெரில வாங்க முடியுமா முடியாதுன்னா. கன்ஃபார்மாக தெரில. ஒரு 1 லட்சம் சேர்ந்தால் கூட வாங்க ட்ரை பண்ணுவேன். கொஞ்சம் ஜூமின் பண்ணுறா. சரி பார்ப்போம் எவ்வளோ நிமிஷம் இருக்குன்னு டக்குன்னு பார்த்துட்டு இருந்தாலாமா? ஓடு. இன்னும் 1 நிமிஷம் இருக்குது கைஸ். ட்ரை பண்ணலாம், வாய்ப்பு இருக்குது. லைட்டாக நம்ம வந்து கொஞ்சம் கிரைண்டிங் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கும். என்ன இந்த கேமில் ஸ்டீலிங் பண்ணுறது தான் கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. அதான் மாற்றணும். ஓகே லாக் பண்ணி விட்டுரு. லாக். ஓகே எடு எல்லாம் கரெக்ட் பண்ணிக்கிட்டேன் நான் ஒரு டைம் ஏற்கனவே. ஓகே 1,30,000 இருக்குது. வாங்க முடியுமான்னு தெரியல இப்போவும் என்னால். ஏன்னா இன்னும் 1 நிமிஷம் இருக்குது. பார்ப்போம். என்ன இது? ரூபா பிளாக் ஸ்லாப். 199 ரோபக்ஸா? டேய் வேணாம் தயவு செஞ்சு வேணாம்ப்பா. 199 ரோபக்ஸ் கொடுக்குற அளவுக்குலாம் நான் பெரிய ஆளே இல்லை. அப்படி இருந்திருந்தா என்னாச்சுக்கு நான் ஒரு ரோப்ளாக்ஸ் மாதிரி ஒரு கேமை டெவலப் பண்ணியிருக்கேன். என்ன காசுன்றீங்க ரோபக்ஸுக்கெலாம்? ஓகே இடம் இருக்கா வாங்குறதுக்கு? இல்லை கைஸ் இடம் இல்லை. கஷ்டமாக விற்கணும். 125 65 தான் தருது. கிளம்பு வீட்டுக்கு போ. இருக்கவே தேவையில்லை போ. ஓடிடு. ஓகே ஒருத்தனை ஓட விட்டாச்சா விற்று விட்டாச்சு. ஃபஸ்ட்டு இது முடியட்டும். இது வந்தோடனே இது விற்றுட்டு நம்ம ஓடுறோம். ஏன்னா டைம் ஆயிடுச்சு. நம்ம வந்து அந்த போய் வாங்கிட்டு பார்ப்போம். ஏதாவது ஓபியாக கொடுப்பானுங்கன்னு எனக்கு தோணுது. லாக். கொஞ்சம் காசை கலெக்ட் பண்ணிட்டு அப்படியே 2 லட்சத்தோட போவோம்.
2 லட்சத்தோட போனால் தான் நம்மளால் வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு இதுவே வரும் நமக்கு. வந்துருச்சா அது? வரல 4 3 2 1 கைஸ் வாங்க முடியல கைஸ். இது மூஞ்சி வேற கருக்கிக்கிட்டு இருக்கு. லெஜெண்ட்ரியாக வாங்க முடியாது போல் இந்த கேமில். 4 லட்ச ரூபா போட்டிருக்கானுங்க, வாய்ப்பே இல்லை கைஸ். நான் 2 லட்சமே இப்போ அதிகம் அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன். 2 லட்சம் வாங்கிடலான்னு நினச்சேன். பட் 4 லட்சம் அப்படின்னு போட்டிருக்க வச்சுருக்கிறது ரொம்பவே அநியாயமாக இருக்குது. சரி விடுங்க, 2 லட்ச ரூபாய்க்கு இதுலேயாச்சும் எதாவது வாங்கலாம். பேசாமல் அதுலேயே இது பண்ணியிருப்பேன். ஓகே 15 லட்சமாம்மா. சரி ஐஃபோன் சில்வர் 2 வாங்கிட்டேன் அவசரத்தில். அமுத்தி விட்ட லைட்டாக 2 சில்வர் வந்துருச்சு. ஓகே ஒரு 25,000 நம்ம காசு கொடுத்துட்டானுங்க. நல்லா வேணுங்க கைஸ் இவனுங்க. ஓகே 25,000. இது என்னது ரேரிட்டி பூஸ்டா? சரி அப்புறமா வரட்டும். ஓகே ப்ளே வித் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் 15 மினிட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நான் 15 மினிட்ஸுக்கு மேலே விளாண்டேன். ப்ளே வித் ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம். ஓகே கொஞ்சம் காசை கலெக்ட் பண்ணுவோம் கைஸ். காசு பணம் துட்டு மணி காசு பணம் துட்டு மணி. ஓகே கைஸ் 1,58,000 இருக்குது. எவ்வளோ காசு என்கிட்ட இவ்வளோ இருந்ததே இல்லை. ஓகே இப்போ தான் இருக்குது. ஓகே கைஸ் இதோட பார்த்திங்கன்னா இந்த வீடியோ முடிச்சிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா, இந்த கேம் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃபோனை வாங்கி அதை வச்சு பண்ணுறது தான். அதை திருடுறது. ஓகேவா, உங்களுக்கு நான் திருடியும் காமிச்சிட்டேன் இந்த வீடியோவில் எப்படி இது பண்ணோம் அப்படிங்கிறது. அதனால் இதோட முடிச்சிக்கலாம். இந்த கேமில் அவ்வளோக்கா இல்லை, எனக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை கைஸ் இந்த கேம் விளாட. ஓகேவா, நெக்ஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா இந்த 99 நைட்ஸ் இந்த ஃபாரஸ்ட்டுக்கு பார்த்திங்களா அந்த வீடியோ கேம் பிளே ரெடி பண்ணுறீங்க. அதை நெக்ஸ்ட் வீக் நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீக் அதான் இந்த வாரம் கிடையாது, அதான் வர வீக், அதாவது இந்த வீக் கிடையாது. ஓகேவா, இந்த வீக் எனக்கு தெரிஞ்சு நான் மண்டே அப்லோட் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். மண்டே அந்த வீக் இல்லாமல் அடுத்த வீக் இல்லாட்டி அந்த வீக் சண்டே அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேவா, ஓகே இப்போ 2 லட்ச ரூபா இருக்குது. ஏதாவது ஒன்று வாங்கிட்டு அப்படியே கிளம்பிடுவோம் வெளியே. ஏதாவது இருக்காப்பா வாங்குறதுக்கு? ஏதாவது நல்ல ஃபோன் வந்தால் வாங்கலாம். சரி வரல, வாங்க போகலாம். அப்படியே நம்ம போய்ட்டு அவுட்ரு வச்சு கொடுப்போம் ஒருபடியா. ஏன்னா இன்றைக்கி ஒரே சொதப்பல் கைஸ், ஒரே சொதப்பல் மூமெண்ட்ஸாக நடக்குது. ஐயோ கொஞ்சம் காசை கலெக்ட் பண்ணு. காசு. ஓகே கைஸ் இதோட பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் இருக்க ஓகே கைஸ் பாய் கைஸ், எல்லாருக்கும் பாய். மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.